ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் 8 ப்ளவுஸ் இருக்குது. எல்லாமே காட்டன் ப்ளவுஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ப்ளவுஸாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 4 ப்ளவுஸ் மட்டும் நான் மடித்து போட்டிருக்கேன். 4 நாளாக கட் பண்ணிக்கலாம். இந்த நாளே கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு 4 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ஒரே அளவில் ஒன்றை விட ஒன்று எச்சு கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதை கரெக்டாக கீழே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டுக்கா ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரே கட்டிங்கில் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து போட்டுடலாம். நம்ம ஒரு சிங்கிளாக ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ண. இப்போ இது சாதா ப்ளவுஸுங்கிறதுனால கீழே வந்து ஒரு கிளாத் அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 இன்ச் கூட விடலாம் மடிச்சு தைக்கிறதுக்கு. கிளாத் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இந்த கீழே இங்கே இடுப்பு பகுதியிலேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் பிடிச்சிட்டு இதோட ஹைட் வந்து நம்ம அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் 1 இன்ச் எங்கே விட்டுருக்கோமோ அந்த கோட்லேருந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். கரெக்டான ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளவுஸ் வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி மடிஞ்சிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அளவாக இருந்திருக்கு. இதில் இப்போ நம்ம இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் 1/2 இன்ச் 2 சைடும் 1 இன்ச் வந்து நமக்கு குறையுது. அது கரெக்டாக வந்து இப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கோட இறக்கத்துக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். நம்ம ஷோல்டர் எப்போவுமே 1/2 இன்ச் பிடிப்போம். இந்த இடத்துல கழுத்து பீஸெல்லாம் வைக்கும்போது நம்ம 1/2 இன்ச் அளவுக்குலாம் பிடிக்க தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச் இருந்தாவே போதும். நீங்கள் இந்த மாதிரி கழுத்து பீஸ் வைக்கிற இடமெல்லாம் ரொம்ப அதிகமாக கிளாத் விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சுருக்கம் வரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி கழுத்து பீஸ் வைக்கிற இடமெல்லாம் நமக்கு ஒரு 1/4 இன்ச் இருந்தாவே போதும். இப்போ நம்ம வந்து இதோட நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இங்கே ஷோல்டர்கிட்ட 1/2 இன்ச் தள்ளி பிடிச்சிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அங்கே மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து மேலே ஆம்ஹோல் வரைக்கும் இந்த கரெக்டான ஜாயிண்ட்லேருந்து ஒரு மேலே 1/2 இன்ச் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இடுப்பு பகுதி இங்கே இருக்குது. இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பேக் சைடு வந்து இந்த டாட் பிடிப்போம், அதுக்காக. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆம்ஹோல் கட்டுற இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு. ஆம்ஹோல் கையோட சுற்றளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நமக்கு இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு போயிடும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கிளாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இதை கரெக்டாக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத் அளவுக்கு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து மடித்து போட்டுக்கோங்க. இந்த பீஸில் எப்போவுமே கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். கையோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி மடித்து போட்டுட்டு கீழே வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கையோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கையோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு, கையோட அகலம் வந்து அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இதே ப்ளவுஸில் வந்து உங்களோட ஆம்ஹோல் சுற்றளவு என்ன இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 8.25 இருக்குது, அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்ம கையோட இறக்கத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம்.
பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரே அளவாக வருமானு கேட்டால் வராது, மாறும், டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோ அப்படியே வந்து வச்சுக்கலாம். கையில் தான் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் கையில் மட்டும் இப்போ நாங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணது இல்லாமல் டேப் வச்சு ஒரு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. கையில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கரெக்டான அளவு இதுதான், 5.75. நம்ம மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு இந்த ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு 1/2 இன்ச் வரும்போது நமக்கு 6.25 வருது. இப்போ இதில் பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6.25 இருக்குது. இப்போ இந்த கையோட அடிப்பகுதி இங்கே மேலே இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் 2.5 இருக்குது. நம்ம தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நமக்கு 3 வேணும். அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்கணும், மேலேருந்து பார்த்திங்கன்னா 3.25 இருக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. கை இந்த மாதிரி மடித்து போடும்போது நமக்கு வந்து இப்போ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 16 பீஸ் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம 8 வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம மடித்து போட்டிருப்போம்ல, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டிருப்போம்ல, அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்படி ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணும்போதும் இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து கை வந்து குடஞ்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எத்தனை பீஸ் கட் பண்ணுறோன்னு, சேர்த்து கட் பண்ணாலும் பண்ணிடுவோம், அதுக்காக தான். நீங்கள் வந்து ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி அர்க்கட் போட்டு பழகிட்டிங்கன்னா கட்டிங் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் வந்து அளவெல்லாம் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக அர்க்கட் பண்ணிட்டோம்னா, இல்லைன்னா நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா மறுபடியும் கட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜாயின் பண்ணும்போதெல்லாம் அளவு வந்து பார்த்துட்ருக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்து அர்க்கட் போட்டு பழகிக்கோங்க. இது கிராஸ் கட்டிங் தான், நான் வந்து கிராஸில் வந்து போட்டுக்கிறேன். மேலே இந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணிப்பேன், அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பாடி லூஸ் வந்து அதிகமாக இருக்குது, கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, கை இறக்கம் கம்மியாக இருக்குது. இதோட கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. நெக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. நெக் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் 6 இன்ச் தான் வரும், ரொம்பவே குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா இப்போது பாடி லூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை ரொம்ப ஆம்ஹோல்லாம் இறக்கி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். இந்த மாதிரி ப்ளவுஸெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கலாம். இதுதான் அளவு, நான் இங்கிருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெடி கரெக்டாக மேலே வைக்காமல் ஒரு 1/2 இன்ச் கீழே தான் இறக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படியே பிடிச்சிட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை நான் எடுத்துருவேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி மடித்து வச்சுட்டு நம்ம வந்து நெக் மார்க் பண்ணோம். அடுத்தது இதை எடுத்துகிட்டு கீழே இடுப்புக்கு மடிக்க விட்டுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அடுத்தது இந்த ஃப்ரண்ட் நெக் நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். கரெக்டாக பேக் பீஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இதையும் வந்து மடித்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு நேராக இருக்கிறதுக்காக. அடுத்தது இந்த ஊக் பட்டிக்கிட்ட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே கரெக்டான அளவு மேலே வச்சுட்டு கீழே வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது அளவு. இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டி வரைக்கும் இதுதான் கரெக்டாக அளவு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கெல்லாம் வந்து கிளாத் விடணும். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், மொத்தம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து நான் கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இங்கேருந்து இந்த ஊப்பட்டியிலேருந்து இந்த டாட் வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த டாட் வரைக்கும், இந்த டாட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி இந்த டாட் கிட்டே பிடிச்சிக்கலாம். ஷோல்டரோட
ஷோல்டர் வந்து எப்போவுமே இப்படி மடித்து விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அளவிடுங்க. இல்லை இப்படி மடிச்சிருக்காங்க அப்படின்ட்டா இப்படி மடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அரேஞ்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே வந்து அரேஞ்ச் ஷோல்டர் வந்து பிடிச்சிருவோம். அப்போ இந்த ஷோல்டர் பிடிச்ச அளவுலேருந்து இங்கேருந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை மேலேருந்து பிடிக்கிறீங்க அப்படின்னா அரை இன்ச்சு சேர்த்து அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த டாட் பிடிச்சி இந்த ஷோல்டர் பிடிக்கிற அளவுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அளவு இதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே மார்க் பண்ணல, இந்த பட்டியும் இந்த பீஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அந்த அரை இன்ச் விட்டு தான் கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் வந்துட்டு இங்கே அரை இன்ச் விட்டுட்டு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து தான் நான் இந்த பீஸ் வந்து இந்த கையோட அடிப்பகுதிக்கிட்ட வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கேருந்து அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இதுதான் ரெடி அளவு நான் வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இறக்கம் வந்து கரெக்டாக இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.25 இருக்குது. இந்த டாட்லேருந்து 1.25 வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு 1.25 வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பாடி சுற்றளவுக்கிட்டையும் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பேக் பீஸ் 2 பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண மாதிரி ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணும்போது ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. மேலே ஒரு அரை இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சென்டர் டாட்டோட சென்டர்கிட்டையும் அதே மாதிரி பட்டியோட நீளம் வந்து நீங்கள் இந்த ஊக் பீஸ் இருக்குல்ல, இந்த வி பீஸ் அடிச்சிருக்கீங்களா அதோட ஃபுல் ஹைட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே வந்து இதுதான் வந்து ரெடி அளவு. இதுதான் ரெடி அளவு. மேலே வந்து ஒரு அரை இன்ச் நான் விட்டுருக்கேன் தையலுக்காக. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே நான் வந்து தையலுக்கு அரை இன்ச் நான் எதுவுமே விடலை. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் அப்படியே வந்து எடுத்துப்பேன். இப்போ இந்த கிளாத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இதுக்கு மட்டும் இந்த ஜாயிண்ட் எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து பட்டியை வந்து மடிச்சுக்கலாம். மொத்தமாக இருக்கிறதுக்கு மட்டும் உள்ளே வந்து நம்ம வந்து பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கரெக்டான அளவு கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து பட்டி வந்து மடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஊக்கு பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் இந்த பீஸை வச்சுக்கலாம். நம்ம கழுத்து வெட்டின பகுதியை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நமக்கு மீதியாகும். இதில் வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு ஒரே அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் உங்களுக்கு டேப்பில் வந்து அளந்து கூட கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கேல் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு 4 ப்ளவுஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா ப்ளவுஸையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்தந்த ப்ளவுஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.